இந்த தீபாவளி ஸ்பெஷலா நிறைய பேருக்கு பிடிச்ச மினி ஜாங்கிரி. ட்ரெடிஷனல் முறைப்படி பண்ற வெறும் உளுந்து சேர்த்து பண்ற ஜாங்கிரி பதம் எடுத்துட்டு வர்றது என்னமோ கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா இந்த கார்ன்ஃபிளவர் சேர்த்து பண்ற இந்த ஜாங்கிரி பண்றது என்னமோ ஈஸி தாங்க. ஒரு சில ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்க பார்த்து பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த ஜாங்கிரி எப்படி பண்றதுன்னு பார்ப்போமா? இப்போ ஒரு அரை கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதை மினிமம் ஒரு 1 hour ஊற வச்சு நல்ல ஒரு 7-8 முறை அந்த தண்ணி நல்லா கிளியர் ஆகுற வரைக்கும் நல்லா கழுவிக்கோங்க. இப்போ ஒரு கப்பு கார்ன்ஃபிளவர் எடுத்திருக்கேன், அதாவது 1:2. இதுல 1 டேபிள் ஸ்பூனுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா உளுந்து எவ்வளவு கிராம் இருந்துச்சோ அதே கிராம் அளவுக்கு நீங்க கார்ன்ஃபிளவர் எடுத்துக்கலாம். ஜாங்கிரி டெக்ஸ்சர் நல்லா வரணும்னா உளுந்த கிரைண்டர்ல போட்டு அரைச்சுக்கோங்க. இப்போ உளுந்து கொஞ்சம் தளர்த்தியாவே அரைச்சுக்கலாம். உளுந்து நல்லா அரைஞ்சதும் இதுல இந்த கார்ன்ஃபிளவரை சேர்த்துக்கோங்க. கெட்டியா இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஃபுட் கலருக்கு வந்துட்டு எல்லோவும் ஆரஞ்சும் சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த கலர் நல்லா இருக்கும். இப்போ இந்த கலர் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இதை எடுத்துடலாம். இப்போ சுகர் சிரப் பண்ணிடலாம். நான் ஒரு 3/4 கிலோ சுகர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாதான் ஜாங்கிரி லாஸ்ட் பேட்ச் வரைக்கும் போட்டு எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இப்போ இது ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரதுக்கு வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த ஜாங்கிரி மாவு பாருங்க, இப்படி ஈஸியா டிராப் ஆகுற கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ இந்த சுகர் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. இதுலயும் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். எனக்கு மினி ஜாங்கிரி ரோஸ் ஃபிளேவர் இருந்தா பிடிக்கும். அதனால நான் ரோஸ் எசன்ஸ் ஃபியூ டிராப்ஸ் சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான். இல்லைன்னா நீங்க ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா எலுமிச்சம்பழம், இது கிறிஸ்டலைஸ் ஆகாம இருக்கிறதுக்கு. எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு அகலமான கடாயில எண்ணெய் சுட வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவரோ இல்லைன்னா ஒரு கோனோ எடுத்துக்கோங்க. இந்த ஜாங்கிரி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கோன்ல வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாங்கிரி கொஞ்சம் திக்கா இருந்தாதான் நல்லா இருக்கும். மெல்லிசா இருந்துச்சுன்னா மொறுமொறுன்னு ஆயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் மிதமான சூடு ஆனதும் இதெல்லாம் பிழிஞ்சு விட்டுடலாம். இது 2 பக்கமும் நல்லா பபிள்ஸ் குறைஞ்சு நல்லா கிறிஸ்பி ஆனதும் எடுத்து சுகர் சிரப்ல போட்டுடுங்க. உங்களுக்கு டீடைல்டு வீடியோ வேணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் அதை போய் பாருங்க. ரொம்ப டீடைல்டா இருக்கும். சிரப்ல போட்டதும் ஜாங்கிரியை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த பேட்ச் முடிகிற வரைக்கும் இது வந்து சுகர் சிரப்லயே இருக்கட்டும். ஸோ இது இப்போ சுகர் சிரப்லேருந்து எடுத்து போடுறப்ப இந்த மாதிரி ஓட்டை இருக்கிற பாத்திரத்துல போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற சிரப்லாம் வெளியில வந்துடும். ஸோ இதே மாதிரி எல்லா ஜாங்கிரியும் பிழிஞ்சு எடுத்துருங்க. ஸோ நம்ம இந்த ரெசிபியில் 1:2 நம்ம வந்துட்டு கார்ன்ஃபிளவர் சேர்த்ததுனால இது வந்துட்டு ஒரு 10 days ஆனாலும் இது டெக்ஸ்சர் வந்துட்டு சாஃப்ட் ஆகாமல் நல்லா ஃபர்மாக இருக்கும். ஸோ இந்த தீபாவளிக்கு இந்த ஈஸி ஜாங்கிரியை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. Trust me and try it, friends. You'll definitely love it. Thank you for watching.